வெல்கம் டு நியூ ட்வின் பிசிங். ஸோ கற்கை நன்றே தமிழ் டெஸ்ட் பற்றி தொடங்கியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னா ஷெடியூல் பார்க்காமலே சேர்றீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் பேட்சுக்கு எப்படி சேர்றது அப்படின்றதே நிறைய பேர் டவுட்டாகவே கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஷெடியூலில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். QR கோடு இருக்குது. ஓகேங்களா. அந்த QR கோடை வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து சென்ட் பண்ண முடியலனா வேறு ஒரு ஃபோன்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படின்னா அந்த QR கோடை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக ஃபோன்பேயில் கூகுள் பேயில் போய் QR ஆப்ஷனில் நம்ம சென்ட் பண்ணுற ஆப்ஷனில் அந்த இமேஜை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். ஓகேங்களா. நீங்கள் அதை விட்டுட்டு வந்து அதையே வந்து ஃபோன்பேயில் சென்ட் ஆகலை, கூகுள் பேயில் சென்ட் ஆகலைன்னு சொல்லி அதையே ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்துங்க. இப்போ நான் தயவுசெய்து ஷெடியூலை பாருங்கள். ஷெடியூலை பார்த்துட்டு ஷெடியூலில் நான் ஒரு வீடியோ கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிலபஸ்லேருந்து எப்படி கொஷின் ஷெடியூல் வரும் அப்படின்றத நானாக புரிஞ்சுக்கிட்டு சிலபஸை புரிஞ்சுட்டு தான் அந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அது ஓகேனா அதுக்கப்புறம் வந்து சேருங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, சார் புக் வைஸாக வைக்கலாமில்ல சார், நீங்கள் அப்படி வைங்க சார், இப்படி வைங்க சார்னு சொல்லி என்ன கன்வே பண்ணுறீங்களே தவிர நீங்கள் வந்து ஒரு ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஓகே, டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்க. சேர விருப்பம் இருக்கிறவங்க அதில் இருக்கிறதே இருக்கும். என்னோடய விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப கிராமப்புற மாணவர்களுக்கோ இல்லை வந்து ஒரு ஐடியாவே இல்லாத மாணவர்களுக்கோ சென்று போய் சேரணும். ஸோ அதுக்காக தான் நான் இதை தொடங்கியிருக்கேன். ஸோ என்னால் ஒரு 10 பேருக்காச்சும் இது போய் யூஸ் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் இது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம என்ன விட்டோம்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் நியூ புக்கு. ஓகேங்களா. ஸோ அதில் இது வந்து நம்ம சொற்பொருள், எதிர்ச்சொல் தருக, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓகேங்களா. இது 4ம் கிட்டத்தட்ட ஒரே ரிலேட்டடான ஒரு சிலபஸ் தான். ஸோ அங்கங்கே இருக்கும். அதை எடுத்து நான் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை படிக்கும்போது நமக்கு ஒரு கோர்வு கிடைக்கும். ஏன்னா சொற்பொருள் படித்தோம்னா எதிர்ச்சொல் கண்டுபிடிச்சிடலாம். சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக படித்தோம்னா சேர்த்தெழுதுக கண்டுடலாம். இந்த சொற்பொருளே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் தான் என்னென்னா பொருந்தா சொல். இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணால் அந்த நூல் குறிப்பு, அப்புறம் சில பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க முத்தமிழ், அந்த மாதிரிலாம் தொகை விரித்தெழுதுக, அந்த மாதிரி கண்டென்ட்டை மட்டும் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ என்னென்னா புது புத்தகம், இந்த டெஸ்ட்டை மட்டுமே நான் 3ஆக பிரித்து போட்டிருக்கேன். ஒன்று வந்து புது புத்தகம். ஓகேங்களா. நியூ புக்கு, இப்போ இருக்கிற நம்ம கையில் இருக்க நியூ புக்கு, அதோட செய்யுள் பகுதி மட்டும். ஓகேங்களா. 6ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் செய்யுள் பகுதி. அதேமாதிரி 11th நியூ புக்கில் 11th 12th நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சிலபஸ் இருந்ததில்ல, இங்கே ஓல்டு சிலபஸ் தான் கொடுத்துருக்கேன். சிலபஸை யாரும் புரிஞ்ச மாட்டேங்கிறீங்க. ஓல்டு சிலபஸ், ஓல்டு புக்கு கிடையாது, நியூ புக்கு. ஓகேங்களா. அந்த நியூ புக்கில் ஓல்டு சிலபஸ்னால் இது இப்போ 2024 தான் புது சிலபஸ் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸில் செய்யுள் இருக்கும் இல்லையா, அதாவது புறநானூறு, அகநானூறு, ஓகேங்களா, 10 பாட்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செய்யுளில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் தான். ஓகேங்களா. அந்த செய்யுளில் இருக்கக்கூடிய சொற்பொருள், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அதுதான் ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு. சரிங்களா. ஓகே ஓகே, இங்கே போகலாமா. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியலாக வரும். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். தோரண வீதியும் தோமரு கோட்டியும். ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாலிகைகளும் இதில் தோமரு என்பதன் எதிர்பொருள் காண்க. ஸோ இந்த பாட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா மணிமேகலை நினைக்கிறேன். சரிங்களா. மணிமேகலை அல்லது சிலப்பதிகாரம். ஓகேங்களா. ஸோ ஓகே, மணிமேகலை தான் வரும். தோரண வீதியும் தோமரு கோட்டியும். ஸோ தோரண வீதியும் தோமரு கோட்டியும் அப்படின்னா தோம்னா என்ன அர்த்தம்? தோம்ன்றது வந்து குற்றம். சரிங்களா. ஸோ குற்றம். அப்போ தோமருனா குற்றமற்ற அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ குற்றம், தோம்னா தான் குற்றம். நீங்கள் தோமுக்கு மீனிங் கேட்கல, தோமருன்ற வார்த்தைக்கு கேட்குறேன். ஸோ தோமரு குற்றமற்றன்னு அர்த்தம். அப்போது தோமருன்னு கேட்டால் அதோட சொற்பொருள் தான் குற்றமற்ற. நான் கேட்கக்கூடியது எதிர்பொருள். அப்போது குற்றம் அப்படின்ற மீனிங் வரும். ஸோ அதாவது தோமுன்றதுக்கு டேரக்ட் மீனிங் வந்துடும். ஓகேங்களா. இது சொல்ல போனால் ஒரு பொருள் மாறா எதிர்மறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. குற்றம், தோமருனா குற்றம் உடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து டி. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. தோம்னா தான் குற்றம், அதோட எதிர்ப்பொருள் தான் குற்றமற்ற. ஆனால் தோமருனாலே குற்றமற்றன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான ஆன்சர் டி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து வைரியம். வைரியம் அப்படின்னு பார்த்தோம்னா கூத்தர். ஓகேங்களா. ஸோ மலைபடு கிராம். ஓகேங்களா. மலைபடு கிராமில் வரும். வைரியம்னா கூத்தர். வேவை அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தது. ஓகேங்களா. வேவைனா வெந்தது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து மலைபடு கிராம் 10வது புக்கில் இருக்கும். மாயம் அப்படின்னு பார்த்தோம்னா விளையாட்டு, மாய விளையாட்டு. பெருமாள் திருமொழியில் வரும் மாயம் விளையாட்டு. ஓகேங்களா. ஸோ நொவன்றனா சொல்லியே. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பி. சொல்லும் பொருளும் அறிதல். ஓகேவா. ஸோ சுண்ணம் அப்படின்னு பார்த்தோன்னா நறுமணப்பொடி. ஓகேங்களா. ஸோ சிலப்பதிகாரத்தில் வரும் நறுமணப்பொடி. ஸோ மண்ணுள் வினைஞர் கிடையாது, இது கண்ணுள் வினைஞர்னு வரும். ஏன்னா புக்லேயே அது கொஸ்டின் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா. கண்ணுள் வினைஞர். ஓகேங்களா. புக்கில் வந்து புது எடிஷனில் இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா.
நியூ புக்கில் புது எடிஷனில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மண்ணூல் கிடையாது, கண்ணூல் வினைஞர். அதாவது கண்ணால் பார்க்குறத அப்படியே வரையக்கூடியவங்க, அப்படி தான் ஓவியர். ஸோ கண்ணூல் வினைஞர்னா ஓவியர் வரணும், மண்ணிட்டாளர்னா சிற்பி வரணும். இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது கிடையாது, கண்ணூல் வினைஞர் நோட் பண்ணிங்க. காருகர் அப்படின்னா சாலியர். ஓகேங்களா. காருகர்னா சாலியர். ஸோ 1 4 சரி, 2 3 இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்கு துளங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு, இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. ஓகேங்களா. தொல்லை வினைதரு தொல்லை இது ரெண்டுக்கு தான் ஏ அண்ட் பி வரணும். ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அடிக்கோடிட்டுறது வந்து, அதாவது இங்கேயும் அடிக்கோட்டு இட்டுருக்கணும். ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் அடிக்கோடிட்டுனா தான் ஃபஸ்ட்டு தொல்லைக்கு வந்து பழமை, ரெண்டாவது தொல்லைக்கு வந்து துன்பம். பாரதியார் பாட்டு இது. ஸோ ஓகேங்களா. 2 தொல்லைக்கும் அடிக்கோட்டு இருந்தால் ஆன்சர் வந்து டி, ஏ அண்ட் பின்னு போடலாம். ஸோ நான் இங்கே வந்து கொஸ்டின் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஒரு தொல்லை மட்டும் தான் அடிக்கோட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஏ. நீங்கள் ஏ அண்ட் பி போட்டிருந்தாலும் ரைட்டாக எடுத்துங்க. ஆனால் வந்து ஸோ இதை பாருங்கள், காமனாக தொல்லைன்னு கொடுத்து இது 2 கேட்டிருந்தாங்கன்னா பழமை மற்றும் துன்பம் சரி. ஆனால் இந்த அதுலேயும் இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பாக பார்க்கணும். தொல்லை, இந்த ஃபஸ்ட்டு தொல்லைக்கு வந்து பழமை. பாட்டை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். சூழ்களி நீங்கள், சூழ்களினா அறியாமை என்ற இருள் நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகம். சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கி தமிழ்மொழி இந்த உலகம் முழுவதும் இது பண்ணுங்க, ஓங்குக அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தொல்லை வினை தரு தொல்லை, பழமையான விஷயங்களில் வரக்கூடிய துன்பங்கள் அகன்று சுடர்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ இது பழமை, இது துன்பம். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுக்கான கொஸ்டின் ஏ அண்ட் பி கொடுத்துருக்கோம். ஏன்னா 2த்துக்கும் அடிக்கோட்டிட்டு இருக்கணும். மிஸ்டேக் தான் இது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அடிக்கோட்டுனா பழமை, 2வது அடிக்கோட்டு துன்பம். நீங்கள் எது போட்டிருந்தாலும் மார்க் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போகலாம். சரியானவற்றை தேர்வு செய்க. சொல்லும் பொருளும் அறிதல். வாய்ந்த அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தேம்பவாணி 10th புக்கு. ஓகேங்களா. வாய்ந்த அப்படின்னு பார்த்தோம்னா பயனுள்ளன்னு வரும். ஓகேங்களா. பயனுள்ள, வாய்ந்தனா பயனுள்ள. ஸோ தப்பு. தேம்ப அப்படின்னா வாடன்னு அர்த்தம். தேம்பனா வாடை. ஓமணி அப்படின்னு பார்த்தோம்னா மணமலர். துணர் அப்படின்னு பார்த்தோம்னா மலர்கள். ஓகே, இது ரைட்டு. ஸோ அப்போ 3 4 சரி, 1 2 தவறு. இடம் கூட்டல் இடப்புறம். ஸோ இவங்க மாற்றி குறிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, ஆன்சர் வந்து எப்பயுமே நான் நிறைய டைம் சொல்லிட்டோம். ஓகேங்களா. வலப்புறம் அப்படின்றது தான் ரைட்டு. அதே மாதிரி வலது புறம் அப்படின்னா வலுவுச்சொல். ஓகேங்களா. வலதுன்னு வரக்கூடாது. ஓகேங்களா. வளம். அதேமாதிரி தான் இடம், இடதுனா அது வலுச்சொல். இடம்னு தான் வரணும், இடம். ஓகேங்களா. ஸோ அப்போ வளம் இடம்ன்றது தான் ரைட்டு. இடம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இடம் அப்படின்னு போட்டோம்னா பிளேஸ் அப்படின்ற மீனிங் கிடையாது. இங்கே வந்து இடப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இடது கூட்டல் புறம் வரக்கூடாது, இடம் கூட்டல் புறம் தான் வரணும். ஏன்னா இடது கூட்டல் புறத்தை பிரித்து எழுதோம்னா இடது புறம். ஓகேங்களா. அப்படி தான் சேருமே தவிர இந்த மாதிரி இதாகாது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து இடம் கூட்டல் புறம் தான். இது நிறைய டைம் வந்து இந்த கொஸ்டின் நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆன்சர் வந்து இடம் கூட்டல் புறம். அதே மாதிரி வந்து சீரிழமை பிரித்து எழுதோம்னா சீர்மை கூட்டல் இளமை. அதுதான் சரியான ஆன்சர். இதுக்கும் இடம் கூட்டல் புறம் தான் சரியான ஆன்சர். இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, மாற்றிங்க. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இது வந்து நம்மளோட 10வது புக்கில் இருக்குது இந்த பாட்டு. ஓகேங்களா. ஸோ நம்ம கும்மி இவர் பெருஞ்சித்தனார் பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ அதில் மன்னி அரசு இருந்தால் மண்ணுலக பேரரசுனா நிலைத்தன்னு அர்த்தம். மண்ணினா மண்ணு 2 சொல்லி இன்னுனாலே நிறைய இடத்துல படிப்போம். ஓகேங்களா. நிலை பெற்ற உயிர்கள்னு அர்த்தம். ஸோ மன்னி அரசு இருந்தானா நிலைத்த அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஒன்றுமோ வரும் கூவலுக்கு உததியை ஒடுக்க. இதில் உததினா கடல். ஓகேங்களா. உததினா அர்த்தம் கடல். சரிங்களா. ஸோ சொற்பொருள் வந்து கடல். அடுத்து வந்து விதைன்றது வந்து நம்ம எதெல்லாம் விதை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தோம்னா வேம்பு, கத்தரி விதை, மிளகா விதைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுவே முத்துன்றது வந்து நம்ம வேம்பு, ஆமணக்கு. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா முத்துன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொட்டைன்றது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாங்கொட்டை, பனங்கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி முதிரை அப்படின்னு பார்த்தோம்னா அவரத்தோரைக்கு வந்து முதிரை. ஸோ கால் வந்து புலி காஞ்சிரை. சரிங்களா. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம 10th புக்கில் ஃபஸ்ட்டு பாடத்தில் வரும். சொல்வளம் அப்படின்ற ஒரு பாடம், தேவநாய பாடம் அதில் இருக்கும். ஓகேவா. நாளிகேரஞ்செருந்தி, நாளிகேரம்னாலே தென்னை. ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து நாளிகேரம், செருந்தி, நறுமலர், நரந்தம் எங்கும். ஓகேங்களா. நரந்தம் எங்கும். இதில் நரந்தம் என்ற சொல்லின் பொருள் இதெல்லாம் இதை சொல்லுது, மரங்களோட பேர். ஓகேங்களா. ஸோ நரந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நாரத்தை. ஓகேங்களா. நரந்தம்னா நாரத்தை. அப்போ அரச மரம்னா என்ன? அரச மரத்துக்கு ஒரு பேர் இருக்குது, கோழி மரம்னு சொல்லி வரும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு காண்டினா காண்க. ஓகே, ரைட்டு. அயம்னு பார்த்தோம்னா ஆடு, அயம்னா குதிரை. ஓகேங்களா. ஸோ காண்கன்னு அர்த்தம். அயனா ஆடு, அயம்னா குதிரை. ஓகேங்களா. 2 மீனிங்கில் இருக்குது. ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுங்க.
ஸோ 1, 2, 3 சரி. நெக்ஸ்ட் வந்து கோட் ஓவியம். ஸோ கோட்டு கூட்டல் ஓவியம் கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன்னா இதை பிரித்து எழுதுனா மீனிங் கொடுக்கணும். கோட் ஓவியம்னா கோடால் வரையக்கூடிய ஓவியம் தான் கோட் ஓவியம். ஸோ பிரித்ததுனாலும் அதே பொருளை தரணும். ஓகேங்களா? இப்போ கோட்டு ஓவியம்னா கோட்டுன்றதுக்கு தனியாக பாருங்கள், கோட்டு அப்படின்னு நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை. அது ஒரு பொருளே கிடையாது. ஆனால் கோடு கூட்டல் ஓவியம், கோடுனா மீனிங். அப்போ கோடுனா ஒரு லைனு, ஓவியம். ஸோ வெறும் ட்ரா பண்ணாமல், அதாவது என்ன இருக்காதுன்னா அதுக்குள்ளே வந்து கலர் இல்லாமல் வெறும் கோடால் வரையக்கூடிய ஓவியம் புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோடு கூட்டல் ஓவியம் தான் கரெக்டான ஆன்சர். இதே மாதிரி தான் காட்டுக்கோழி, காடு கூட்டல் கோழி. என்ன விதி இங்கே வருதுன்னா ஒற்று இரட்டித்தல் என்ற விதிப்படி கோட்டு ஓவியமாக மாறுது. சேர்த்தலுக்கு தன்னாடு. ஓகேங்களா? தன்னாடுன்றது வந்து தன்னாடு, தன்னெஞ்சி. ஓகேங்களா? ரெண்டுமே நோட் பண்ணிங்க. தன்னாடு கூட்டல் அதே மாதிரி தன் நெஞ்சி. ஓகேங்களா? தன்னெஞ்சி. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நகரம் விதி இதுதான். ஓகேங்களா? பழைய 12th புக்கில் நகரம் நகரமாக மாறுதல். ஓகேங்களா? இந்த நகரம் நகரமாக மாறுதல் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதியின்படி இந்த நான்றது என்னவா மாறுனா இந்த நாவா மாறும். ஓகேங்களா? அப்போ தன் கூட்டல் நாடு தன்னாடு, தன் கூட்டல் நெஞ்சி தன்னெஞ்சி. ஓகேங்களா? தன் கூட்டல் நெஞ்சி பழைய புக்கில் இருக்கும், தன்னெஞ்சி இது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து கால்நடை. ஓகேங்களா? கால்நடை. இதை வந்து இதில் பொருந்தாத தொடரை காண்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்டாக இருந்தனால இதை எடுத்துருக்கோம். ஓகேங்களா? கால்நடை, கான் கூட்டல் அடை. அதாவது இது எப்படியெல்லாம் பிரித்து எழுதலாம், இதுக்கு மீனிங் என்னெல்லாம் தருது, அதில் ஒன்று மட்டும் தப்பாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. கான் கூட்டல் அடை, கால்நடையை கான் கூட்டல் அடைன்னு சொல்லலாம். கான்னா காடு, அடைனா போய் சேரு, ரீச் ஆகு, காட்டை சேரு அப்படின்னு சொல்லலாம். ரைட்டு தான். ஸோ அதேமாதிரி கான் கூட்டல் நடைன்னு பிரிக்கலாம். அப்படி பிரிச்சோம்னா கான் கூட்டல் நடை, காட்டுக்கு நடத்தல், காட்டுக்கு போன்னு அர்த்தம். ஓகே, ரைட்டு. அதே மாதிரி கால்நடை, கானை எப்படி பிரிக்கலாம்னா கால், ஏன்னா இந்த நகரம் நகரமாக மாறும் அப்படின்ற விதிப்படி கானா கூட மாறும். ஸோ கால்நடைன்னு பிரிக்கலாம். அப்படின்னா கால்நடைனா காலால் நடத்தல் அர்த்தம். இந்த கால்நடை, ஸோ கால் கூட்டல் நடைனா விலங்குகள் அப்படின்னு சொல்ல. கால்நடைனா கால் கூட்டல் நடைனா விலங்குகள் கிடையாது, காலால் நடக்கக்கூடிய விலங்குகள் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். கால்நடை விலங்குகள், காட்டில் இருப்பது கால்நடை விலங்குகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஆடு மாடு பசு என்பது கால்நடை விலங்குகள். ஏன்னா அது காலால், அது அந்த கை கால் ரெண்டுமே அதுதான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து பொருள். கால் கூட்டல் நடை கூட்டல் விலங்குகள்னால் கால்நடை விலங்குகளை குறிக்கும். இது தவறு, மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சரியா? ஸோ ஆன்சர் வந்து சி. வித்திவான் நோக்கும் புன்பலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. ஸோ எந்த புக்கு? 9th புக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? புது புக்கு 9th வந்து புறநானூறு பாட்டு. ஓகேங்களா? அவர் பேர் வந்து நல்ல பாட்டு, பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு. ஓகேங்களா? பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு வந்து பாடப்பட்ட பாட்டு. அவர் பேர் டக்குன்னு என் வாயில் வரல. ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தந்தவர், அதாவது தாட்கு உதவாதே. தாட்கு அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி பிரிக்கலாம்னா தாள் கூட்டல் கு. ஓகேங்களா? தாள் கூட்டல் கு. தாள்னாலே முயற்சி. ஓகேங்களா? தாள்னாலே முயற்சி, அப்புறம் ஆளுமை. ஓகேங்களா? தாள் கூட்டல் முயற்சி. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டு சொல்லல, எங்கெல்லாம் பள்ளம் நிலம் குளிஞ்சி தாழ்ந்திருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, நீர்நிலையை ஏற்பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, நீரின்றி அமையாது யாக்கைக்கு, குடவி புலவினார். ஓகேவா? ஸோ இந்த பாட்டை பண்ணது யார்? குடவி புலவினார், புறநானூறு. ஓகேவா? ஸோ ஆன்சர் 2, 3 சரி. முயற்சி, ஆளுமை. ஆழக்கடல் பிரித்தலுக்கு எப்பயுமே எப்படி எதுனா ஆழம் கூட்டல் கடல். ஓகேங்களா? ஆழம் கூட்டல் கடல், அதுதான் சரியான ஆன்சர். ஆழ்கடல் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கான்னா இந்த இக்கு வந்திருக்காது, ஆழ்கடல் அப்படியே சேர்த்து எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஆழம் கூட்டல் கடல் தான் மகர ஈற்று போயிட்டு ஆழ கூட்டல் கடல், ஆழக்கடல் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ இல்லைனா ஆழக்கூட்டல் அடுத்த ஸ்டேஜில் இது என்னவா மாறினா ஆழ்கடல் அப்படின்னு கூட நம்ம மாறும். ஓகேவா? ஸோ இது ஆழக்கடல்னா பிரித்தல்னா ஆழம் கூட்டல் கடல் தான் சரியான ஆன்சர். கொழுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் இதில் வரன் என்பது. ஸோ இது எங்கே இருக்குன்னா மேபி 11th புக்கில் நற்றிணை பாட்டு ஒன்று வரும். ஓகேங்களா? செவிலித்தாய் இப்போ போதனார் பாடியிருப்பார் 110வது பாடல். நற்றிணையில் 110வது பாடல். இந்த ஒரு பாடல் மட்டும்தான் 13 லைன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பாட்டில் வரும் கொழுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் இதில் வரன் என்பது. ஸோ எப்படி இதை நம்ம படிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புக்கில் வந்து அந்த கதையை மட்டும் எடுத்துக்கணும். அந்த கதை என்ன இருக்கும்? ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கணும் இல்லை, கதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். செவிலித்தாய் வந்து தன் மகள் வந்து என்ன பண்ணுவோன்னா பாலை நில தலைவனோட போயிட்டு உடன்போக்குனா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே இவ வந்து இங்கே இருக்கும்போது ஒரு பெரிய, அதாவது தேன், ஓகேங்களா, செல்வம் நிறைந்த மகளாக இருப்பா. பொன்னாலான பாத்திரத்தில் தேன் போட்டு அந்த செவிலித்தாய் அவளுக்கு ஊட்டுவா. அதை வேண்டான்னு சொல்லி அந்த குழந்தை ஓடும். அப்படியாப்பட்ட குழந்தை இன்றைக்கி அவன் கணவனை பாலை நிலத்தில் இருக்கிற கணவன் வீட்டில் வறுமையிலையும்
ஒரு வேளை விட்டு ஒரு வேளை சாப்பிட்ற அந்த உத்தியை கற்றுட்ருக்கா அப்படின்னு பெருமையாக சொல்லுவாள். ஸோ அதில் தான் வரும் கொழுஞ்சோறு. ஓகேங்களா. ஸோ கொழுனன் அப்படின்னா கணவன் அர்த்தம், கொழுஞ்சோறு அப்படின்னு பார்த்தோன்னா செல்வம்னு அர்த்தம். ஓகேங்களா. வரன் அப்படின்னு பார்த்தோன்னா வறுமைன்னு அர்த்தம். அந்த வறுமையோட எதிர்பொருள் தான் கேட்குறேன். ஸோ ஆன்சர் வளமை. வறுமைனா எதிர்பொருள் வளமை. சரிங்களா. டைரக்ட் பொருள் கேட்டால் தான் வறுமை. ஓகே, ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட்டு குரக்கினம். ஸோ இதான் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 9வது புக்கு ராவண காவியம். ஓகேங்களா. 9th புக்கு ராவண காவியத்தில் வரும். ஸோ குரக்கு கூட்டல் இனம்னா குரக்குனா மீனிங்கே கிடையாது, குரங்கு தான் மீனிங். குரங்கு இனம். அந்த பாடல் நீங்கள் படிச்சிருந்தீங்க, இந்த வார்த்தையை எங்கே படித்தோம் அப்படின்றதான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா. குரங்கு கூட்டல் இனம், குரங்கினம். ஸோ இங்கே என்ன விதி அப்படின்னா, இங்கே மெல்லினத்துக்கு பதிலாக வல்லினம் மிகும் அப்படின்றதான் விதி. ஓகேங்களா. மெல்லினத்திற்கு இனமான மெல்லினம். இங்குக்கு இனம் என்ன? இக்கு. அதே மாதிரி தான் இரும்பு ஆணி, இரும்பு கூட்டல் ஆணி. அதை நம்ம சேர்த்து எழுதும்போது என்னவா மாறுனா இருப்பாணின்னு மாறும். ஓகேங்களா. இரும்பு கூட்டல் பாதை, ரயில்வே ட்ராக் சொல்கிறோம்ல, இரும்பு கூட்டல் பாதை இருப்பு பாதைன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த இம்மு மகரம், இந்த மகரத்துக்கு இனமான வல்லினம் பா, அதே மாதிரி மகரத்துக்கு இனம் வந்து பா. ஸோ அதே மாதிரி இக்கு ஞாக்கு இனம் வந்து என்னென்னா கா. ஓகேங்களா. ஸோ அதனால் குரங்கு கூட்டல் இனம் தான் குரக்கினமாக மாறும். ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா. ஸோ இதுதான் விதி, ஞாபகம் வச்சுங்க. முல்லை அம்புறவில் தோன்றும் முருகுக்கான் யாரு பாயும், இதில் முருகு. ஸோ அதிலே தான் வரும், ராவண காவியத்தில் வரும். முருகு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் தவறான பொருள் கேட்குறாங்க. ஸோ முருகுனா தேன் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து அழகு கண்டிப்பாக வந்துடும், மனம் வந்துடும். ஓகேங்களா. மலை காடுன்றது தவறு. மலை காடுன்றனா வனம், அடவி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துடும். தேன், மனம், அழகு. ஓகேங்களா. அதுதான் முருகு. முருகன் என்றாலே அழகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து 4, 5 தவறு. பொறிவாரி வராலினம் இரிய புக்குடன் வெறிக்கமல் கலனியுள் உளுனர் வெள்ளமே. ஓகேங்களா. உளுனர் வெள்ளமே. ஸோ பெரிய புராணம் அது அப்படி இல்லைன்னா அது பெரிய புராணம் அப்படி இல்லைனா என்ன பாட்டு வரும், பெரிய புராணம் தான் வரும்னு நினைக்கிறது. ஓகேங்களா. ஸோ பொறிவாரி வாரால் இனம், அதாவது வாரால் அப்படின்னா ஒரு வகையான மீன். ஸோ அது என்ன பண்ணுன்னா இதில் இப்போ வெறி கமல் அப்படின்னா மனம், வெறினா மனம் நிறைந்தன்னு அர்த்தம், வெறி கமல்னா மனம். ஓகேங்களா. கலனினா வயல்னு அர்த்தம், உளுனர் அப்படின்னா விவசாயிகள். ஓகேங்களா. ஸோ வெள்ளமே. இதில் இரிய அப்படின்ற வார்த்தையோட பொருள் என்னென்னா, இரியனா ஓட. ஓகேங்களா. வயலுக்குள்ளே வந்து மீன்கள் ஓடும் அப்படின்ற அளவுக்கு செழிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா. டைம் இல்லை, அதனால தான் வேகமாக போயிட்டுருக்கேன். வெறி கமல் கலனியுள் உளுனர் வெள்ளமை வடி உணர்த்து பொருள் எதுனா மனம். சொன்னோம் இல்லையா, வெறி கமல்னா மனம் கமலும் வயலில் உழுவர் வெள்ளமாய் உழுதுனர். அதான் சரியான ஆன்சர். ஸோ விரியன். ஸோ இது வந்து அந்த இது சொல்லுவோம் இல்லையா நம்ம குர்த்தி பாட்டு. ஓகேங்களா. அதுதான் இது. ஸோ விரியன் அப்படின்னு பார்த்தோன்னா காலில் போட்டிருக்க விரியன், கட்டு விரியான், அதாவது காலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சிலம்பை தான் கட்டு விரியான்னு சொல்லி அந்த குறவர் சொல்லுவார். திருகு முருகு. ஓகேங்களா. திருகு முருகு அப்படின்னு பார்த்தோன்னா தண்டை. ஓகேங்களா. ஸோ இதுவும் காலில் போடுறது. நாங்குல் புழுனா காலாளி. ஓகேங்களா. நாங்குல் புழுனா பாடகமா, நாங்குல் புழுனா பாடகம். குண்டல பூச்சினா தான் காலாளி. ஓகேங்களா. குண்டல பூச்சினா தான் காலாளி. நாங்குல் புழு அப்படின்னு பார்த்தா பாடகம். இதெல்லாம் வந்து போடக்கூடிய அணிகலன்கள். இது எல்லாமே அந்த பாட்டை படிச்சதுனா தெரியும். விரியன்றது சிலம்பை குறிக்கும், திருமுருகனா தண்டை. ஓகேங்களா. நாங்குல் புழு அப்படின்னு பார்த்தா பாடகம், குண்டல பூச்சி அப்படின்னு பார்த்தோம்னா காலாளி. ஓகேவா. ஓகே. சொல்லும் பொருளும் பொருத்தியுள்ளது எது? ஸோ சரியாக பொருத்தியதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. வருக்கை அப்படின்னாலே செல்வம் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அல்லல்னா சேரு. சரி. புல்லுனா வந்து இந்த புல்லுனா தான் தாவரம். ஓகேங்களா. இந்த புல்லுனா தான் தாவரம். இந்த புல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பறவை. ஓகேங்களா. மடிவு அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பல். ஓகேங்களா. சோம்பல் அல்லது சோர்வு அப்படி பார்ப்போம். சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து அல்லன்றதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. இதெல்லாம் எங்கே படிச்சிங்க, புது புக்கை பாருங்கள், எங்கே படிச்சன்றதை யோசிங்க, எங்கே படித்தோம், எப்படி ஆன்சர் வந்ததுன்றதை பாருங்கள். ஓகேங்களா. அறிந்தது அனைத்தும், இது ஈஸியாக போடலாம். அறிந்தது அனைத்தும். ஸோ இந்த கடைசி தூவை மட்டும் எடுத்துலாம். அது இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போம். ஸோ இத்து ஊ வந்து என்னென்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுன்ற விதிப்படி ஊ போயிடும். ஸோ அறிந்தது இத்து மட்டும் இருக்கும். இத்து கூட்டல் ஆ, ஏன்னா வறுமொழியில் ஆ இருக்குது. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி அறிந்தது அனைத்தும் மாறும். ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா. வரை. ஸோ வரை அப்படின்னு பார்த்தோம்னா சரியானதை தேர்ந்தெடுக்க கொஸ்டினாக தான் கேட்குறாங்க. ஓகேண்ணா. ஸோ வரைனா மலைன்னு அர்த்தம். ஓகேண்ணா. வரைனா மலை, கோடு அப்படின்னாலும் மலை, உச்சி அந்த மாதிரி வரும். வரைனாலும் மலை. வதுவைனாலே திருமணம். ஸோ எங்கே வரும்னா இது வந்து சீராபுராணம். ஓகேங்களா. அதில் இருக்கும். வாரணம்னா யானை. புடவினா காடு வரும். ஓகேங்களா. கடல் கிடையாது, காடு. ஸோ ஆன்சர் வந்து லாஸ்ட் டி மட்டும் தவறு. மயக்கம்னா கலவை. கரெக்டு. இது வந்து தொல்காப்பியம் பாட்டு. ஓகேங்களா. தொல்காப்பியம் நம்ம புது புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. மயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா கலவை. வல்லாமை அப்படின்னு பார்த்தோம்னா தவறாமைன்னு அர்த்தம். ஓகே. திரிதல்னா மாறுபடுதல்னு அர்த்தம். தலால்னா பயன்படுத்துதல்னு அர்த்தம். ஓகேங்களா. தலால்னா பயன்படுத்துதல்னு வரும். ஸோ அப்போ வந்து 1, 2 சரி, 3, 4 வந்து மாறி இருக்குது. சரிங்களா. ஓகே. நீள் உழைப்புனா நீள் இந்த இல்லை, அதாவது நீள் கூட்டல் உழைப்பு தான் இங்கே இருக்குல்ல ஆன்சர்.
ஓகேங்களா. ஆன்சர் வந்து சி. சாரி, இங்கே அழைப்பு போட்டுச்சா, நீள் கூட்டல் உழைப்பு. ஆன்சர் வந்து டி. அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டாங்க, நீள் கூட்டல் உழைப்பு. ஓகேவா. ஸோ இங்கே அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு. ஆன்சர் 27 வந்து டி. நெக்ஸ்ட்டு, பொருந்தாததை தேர்வு செய்க. சுடுகாடு, சுடுகாடு, சுடும் காடு, குறைகடல், குறைக்கும் சுடும் காடு, சுடுகின்ற காடு, சுட்ட காடு. அதாவது ஒரு வினைச்சொல்லுக்கு அடுத்து ஒரு பெயர்ச்சொல் ஒன்றி வருது, காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்றாலே அது வினையெச்சம், வினைத்தொகை. குறைகடல் வினைத்தொகை, கொல் புலி, கொல்லும் புலி, கொள்கின்ற புலி வினைத்தொகை. மருண்டனன், மருண்டனன், இது மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வினைத்தொகை. மருண்டனன் மட்டும் வினை முற்று. ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி. பொருந்தாது என்ன, டி. ஸோ நம்ம தான் யோசிக்கணும். ஓகேங்களா. மூணும் ஒரு மேட்ச் ஆகும். ஸோ அந்த மூணுத்துலேயும் நம்ம பார்க்கணும். ஒன்று மட்டும் ஆட் அவுட் ஆகிருக்கும், அந்த ஆட் அவுட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ பூவாது காய்க்கும் மரமுலை. ஸோ எங்கே இருக்குது பூவாது காய்க்கும் மரமுலை? 9th புக்கு, சிறுபஞ்சமூலம். ஓகே. நன்று அறிவார், மூவாது காய்க்கும் மரமுலை, நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார். தாவா, தாவா, இதில் மூவாது என்பதன் எதிர்ச்சொல். மூவாது அப்படின்னா, மூவாதுன்னா என்ன அர்த்தம்? மூவாதுனா முதுமை அடையாது அப்படின்னு அர்த்தம். முதுமை அடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் மூவாதுனோட இது கேட்கல, என்ன கேட்கலன்னா, அதான் மூவாது அடையாதுனா முதுமை அடையாது அப்படின்னா இளமையை குறிக்கும். நான் சொற்பொருள் கேட்கல, எதிர்ச்சொல் கேட்குறேன். அப்போது மூவாதுனா முதிர்ச்சி அப்படின்னு அர்த்தம், அதாவது முதுமைன்றதான் அதோட எதிர்ப்பொருள். ஆன்சர் வந்து ஏ. சீருக்கேற்ப என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சீருக்கு ஏற்ப, அதே தான். உகரம் மெய் விட்டு போயிடும். இக்கு கூட்டல் ஏ கே, சீருக்கேற்ப. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி வரும், நோட் பண்ணி வச்சுங்க. நுழைவாரிடு முல ஓசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும். இதில் மாசுனம் என்ற சொல்லின் பொருள் மாசுனம். ஓகேங்களா. நுழைவாரிடு முல ஓசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும். இதில் மாசுனம் என்ற சொல்லின் பொருள் வந்து பாம்பு. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ மாசுனம் அப்படின்னா பாம்பு, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. பனி, 3 சுழி பனி, இதுவும் வந்து பாம்பு தான் குறிக்கும். மாசுனம் அப்படின்னாலும் பாம்பு தான். ஓகே. நெக்ஸ்ட்டு, வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலதானே. இதில் வாகு என்பதன் பொருள். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கோணக்காத்து பாட்டுன்னு நினைக்கிறேன், அதில் வரும் வாகுடனே. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து வாகுடனே. விண்ணம்னா தான் சேதம். ஓகேங்களா. ஸோ வாகுடனே அப்படின்னு பார்த்தோம்னா அதோட எதிர்பொருள். வாகுடன்னா சரியாகன்னு அர்த்தம், அதோட எதிர்ச்சொல் கேட்குறோம். ஸோ எதிர்ச்சொல் வந்து தவறாக. ஓகேங்களா. கொஸ்டின்ஸை சரியாக படிக்கணும். ஓகேவா. ஆன்சர் வந்து சி. விழுந்தது அங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விழுந்தது, விழுந்தது கூட்டல் அங்கே. ஸோ ஆன்சர் வந்து சி வரும். ஸோ ஓகேங்களா. சி தான் கரெக்டான ஆன்சர். பொருந்தாததை தேர்வு செய்க. செல்க, செல்க, வாழ்க, வாழிய. மூணுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்த்தா, செல்க க இயர், அதாவது இயர் வந்தால் வியங்கோல் வினைமுற்று. ஓடுன்றது மட்டும் என்னென்னா, ஓடுன்றது வந்து ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா. ஓடு அப்படி சொல்கிறது ஏவல். ஸோ அப்போது இந்த மூணு ஒன்றா இருக்குது. இந்த ஓடுன்றது மட்டும் இதாக இருக்குது. அப்போது ஆன்சர் வந்து பி. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார். இதில் ஓர்தல் என்பதன் பொருள். ஓர்தல் இது வந்து நம்ம அந்த 3 சொல்லும் இல்லையா. ஒன்று வந்து மொத்தம் வந்து 3 நோய்கள் இருக்குது. ஒன்று வந்து தீராக்கூடியது நீலகேசி. ஸோ அந்த பாட்டில் வரும். ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம். நான் புக் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து இவை உண்டார். இதில் ஓர்தல் என்பதன் பொருள் வந்து நல்லறிவு. ஓகேங்களா. ஓர்தல் நல்லறிவு. ஓகேங்களா. அதே வந்து நற்காட்சி இன்னொன்று ஆன்சராக வரும். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. தெளிவுன்னு வந்தால் நற்காட்சி, தெளிவுக்கு வந்து நற்காட்சி, ஓர்தல் வந்து நல்லறிவு. ஓகேங்களா. பகைவன் என்றாலும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து பகைவன் என்றாலும். ஓகேங்களா. இன் கூட்டல் ஏ நே, அவ்வளோதான் ஆன்சர். பகைவன் என்றாலும் ஈஸி தான். பொருந்தாததை தேர்வு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்னால ஈஸியாகவே இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. சொற்பொருளோ இல்லை பிரித்தெழுதுகோ. சொற்பொருள் மட்டும் இந்த பாடல் லைன் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பாடல் வந்து அவ்வளோ டீப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். சொற்பொருள் தானே, நம்ம ஜஸ்ட்டு என்ன அங்கே இருக்கிறத மட்டும் படிச்சு போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் பாடல் லைனையும் சேர்த்து படிக்கணும். ஓகேங்களா. ஸோ செய்யுள் ஒரு முறை எப்பயும் படிக்கிற முறை படிச்சுக்க தப்பு இல்லை. பொருந்ததை தேர்வு செய்க. கொடை, பகை, நட்பு, ஒப்பு. ஓகேங்களா. ஸோ இந்த கொடை, பகை, நட்பு இதெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் வேற்றுமையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ கொடைன்றது இப்போ என்ன சொல்லணும்னா, அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தான், அவ்வைக்கு கொடுத்தான், அப்போ கொடை. பகை வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து பாம்பு இருக்குது, கீரி பகை பாம்புக்கு. அப்போ பகையை குறித்தா அந்த மாதிரி மீனிங்கில், பகைன்ற மீனிங்கில், கொடைன்ற மீனிங்கில். நட்பு, கபிலனுக்கு பரணர் நண்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நட்பு. ஒப்புன்ற மீனிங்கில் வராது. எதெல்லாம் கொடை, பகை, நட்பு. அதுக்கப்புறம் தகுதி. ஓகேங்களா. தகுதி. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொருட்டு அப்படின்ற ஒரு முறை. உறவு. ஓகே. அவனுக்கு இவன் தம்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உறவு முறை அந்த மாதிரில வரும். ஒப்புன்ற முறையில் வராது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி.
பொருந்தாதை தேர்வு செய்க. புகை மனிதனுக்கு பகை. ஓகேங்களா, புகை மனிதனுக்கு பகை. 4ஆம் வேற்றுமை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். அதாவது இது வந்து புகை மனிதனுக்கு பகை, பகையை குறிக்குது. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் எல்லையை பற்றி சொல்லுது. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ உறவு முறை. ஓகேங்களா, பாம்பின் நிறம் ஒரு குட்டி. இங்கே வந்து என்ன வரலன்னா 4ஆம் வேற்றுமை உருவே வரல, மற்றதெல்லாம் 4ஆம் வேற்றுமை. பாம்பின் இன் வருது இல்லையா, ஸோ இந்த இன் வந்து என்னன்னா பாம்பின் நிறம் ஒரு குட்டி. ஓகேங்களா, 7ஆம் வேற்றுமை தொகை சொல்லலாம், இல்லைன்னா இன்னும் வந்து 5ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா, இன்னும் வந்து 5ஆம் வேற்றுமை தொகை 7 கிடையாது. ஓகே, கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய. திருக்கேதாரமே அந்த பாட்டு. ஓகேங்களா, திருக்கேதாரமே இவர் எழுதியிருப்பார் இல்லையா, சுந்தர், அந்த பாட்டு. ஸோ ஆன்சர் வந்து கனகச்சுனை. கனகம்னாலே பொண்ணு, சுனைனா நீர்நிலை. ஸோ பொன் வண்ண நீர்நிலை தான் சரியான ஆன்சர் டி. இரு நிலம் எதிர்ச்சொல் தருக. இரு நிலம்னா என்ன அர்த்தம்னா பெரிய நிலம்னு அர்த்தம். அகன்ற நிலம், பெரிய நிலம் அப்படின்னு அர்த்தம். நனந்தலை உலகம்னா என்ன அர்த்தம், பெரிய உலகம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது மாதிரி தான். இரு நிலம் அப்படின்னா இருனா இரண்டுன்ற மீனிங் கிடையாது. இருனா இரும் கூட்டல் நிலம்னு இதை பிரிக்கணும். ஓகேங்களா, இரும்னு அப்படின்னாலே பெரிய நிலம்னு அர்த்தம். இதோட எதிர்ச்சொல் கேட்கறனால ஆன்சர் வந்து சிறிய நிலம். பேதையார்னா அறிவு இல்லாதவங்க, அதோட எதிர்ச்சொல் வந்து அறிவு உடையார். பாடறிந்து எப்படி பிரிப்புனா பாடு கூட்டல் அறிந்து, அதுதான் சரியான ஆன்சர். ஆன்சர் சி. பாட கூட்டல் அறிந்து, பாடல் கூட்டல் அறிந்து, பாட்டறிந்து இப்படி போடக்கூடாது. ஆன்சர் வந்து பாடு கூட்டல் அறிந்து தான் கரெக்டான வார்த்தை. முறை எனப்படுவது, இது எங்கே வேணா கலித்தொகை. முறை கூட்டல் அப்போ என்ன பண்ணா முறை. ஐ எவ்வளியும். இந்த ஐன்னு முடிஞ்சால் அந்த இடத்துல என்ன வரும்னா யா வரும். அதாவது உடம்படும் மெய்யா ஈன்ற வார்த்தை தோன்றும். முறை அதாவது ஐயின் முடிதா, ஸோ அதில் கூட்டல் சேர்ந்து அப்போது என்ன வரும் நமக்கு முறை கூட்டல் ஏ அப்படின்னு மாறும். முறை எனப்படுவது உடம்படும் மெய்யா சேர்ந்து ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் வாங்க, மட்டும் அல்ல. ஸோ மட்டும் அல்லன்றதை பிரிக்கும்போது மட்டும் கூட்டல் அல்ல அப்படின்னு தான் வரணும். ஸோ ஆன்சர் வந்து டி. மற்ற அல்ல போட்டக்கூடாது, இது எதுவுமே வராது. ஆன்சர் வந்து டி. கயிறு கட்டில் நம்ம சொல்கிறோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கயிறு கட்டில். ஸோ இந்த கயிறு கட்டில சேர்த்து எழுதும்போது ஓகேங்களா ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி கயிற்று கட்டில் அப்படின்னு மாறும். ஓகேங்களா, ஸோ எங்கெல்லாம் ஒற்று இரட்டிக்குதோ அங்கே வல்லினம் மிகும். அதே மாதிரி தான் காட்டுக்கோழி அங்கேயும் வல்லினம் மிகும். சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஏ. பொருந்தாதை தெரு செய்க. ஆசிய ஜோதி, கதிர் பிறந்த கதை, கதர் பிறந்த கதை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேங்களா, கதர் பிறந்த கதை, மருமக்கள் வழி மான்மியம். ஓகேங்களா, உமர் கய்யாம் பாடல்கள். இது எல்லாமே யாருதுன்னா நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பாடல்கள். உமர் கய்யாம் பாடல் அவர் எழுதின பாட்டு இதெல்லாம். ஓகேங்களா, உமர் கய்யாம் பாடம் மட்டும் மொழிபெயர்த்தது. ஓகேங்களா, ஸோ மற்றெல்லாம் அவர் ஓனாக எழுதுந்து. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. தோல் கருவினா குடமுலா, பறை, முரசு அதெல்லாம் சொல்லிவிடுவோம். நரம்பு கருவினா வீணை. ஓகேங்களா, அப்புறம் யாழ் அதெல்லாம் சொல்லுவோம். காற்று கருவினா சங்கு, அப்புறம் அந்த கொம்புன்னு சொல்லி ஒன்று வரும். ஓகேங்களா, அதை சொல்லுவோம். புல்லாங்குழல் அதுவும் வரும். கஞ்சக்கருவினா பானி கொடுத்துருக்காங்க. கஞ்சக்கருவினா என்ன, கஞ்சம் அப்படின்னாலே வந்து நம்ம ரெண்டு என்ன சொல்கிறோம் தட்டி ஒளி ஏற்றுவோம் இல்லையா, ஸோ அதுதான் கஞ்சம். உலோகத்தில் ஆன பொருளை வந்து ஒன்றுத்துள் ஒன்று மோதி ஒளி ஏற்றுறது. ஸோ ஓகே, பானி கொடுத்துட்டாங்க, அது தவறு. ஓகேங்களா, ஸோ கஞ்சக்கருவி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேமங்கலம் அந்த மாதிரி இது வரும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து டி. என்று 5 என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு. என்று 5 அதே தான். ஸோ என்று 5 அதே தான். என்று உக்குரல் வீட்டு ஓடும், அதுபடி எண் கூட்டல் இருன்னு வரும். இரு கூட்டலா என்று 5. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்று 5. அக்களத்து கூட்டல் களத்து தான் ஆன்சர் சரியானது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இங்கே வந்து நம்ம படிச்சிருப்போம் அப்புறம் ஏ இந்த எழுத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன வரும்னா வல்லினம் மிகும் இந்த எழுத்துக்கு அப்புறம். சரிங்களா, ஸோ அப்போது கூட்டல் களத்து தான். இங்கே ஆன்ற எழுத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு. ஸோ அக்களத்துக்கு கூட்டல் களத்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எரிந்தன நுதி நுஞ்சு அம்புண்டு இரும்புலை புன்போல் நோக இதில் புலை என்பதன் பொருள் காண்க. எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புலை. ஓகேங்களா, புன்போல் நோக இதில் புலை என்பதன் பொருள் என்னன்னா துளை. ஸோ இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நுதி நச்சு அதாவது அம்புல வந்து அதோட நுனியில் வந்து நஞ்சு விஷம் வந்து தடவி அதை வந்து நெஞ்சில் குத்துன போல் இருக்கும் இல்லையா, இரும்புலை புன்போல். இரும்புலைனா துளைச்சி, அம்பை வந்து நெஞ்சில் குத்துனா எந்த அளவுக்கு காயம் ஏற்படுமோ அந்த அளவுக்கு என்ன இருக்குது காயமாக இருக்குது. அதாவது தேம்பாவணியில் வரும்னு நினைக்கிறேன், வீரமாமுனிவர் அவங்க அம்மா வந்து இறந்துட்ட செய்தி கேட்டு இப்படி இருக்கும் அதை பார்த்துன்னு சொல்கிறாரு. ஸோ ஆன்சர் வந்து துளை. ஓகேங்களா, வாரின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய். எஞ்சாமை அப்படின்னு பார்த்தோம்னா குறைவின்றி, கரெக்டு தான். முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. ஒட்டாதுன்னா வாட்டமின்றி. ஓகேங்களா, 1 2 3 4 நோட் பண்ணி வச்சிங்க. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுறது வாசல் கூட்டல் எல்லாம். ஓகேங்களா, ஸோ
வாசல் கூட்டல் எல்லாம் கிடையாது, எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம். ஏன்னா நான் எழுதும்போதே ஒரு இதை கட் பண்ணி தான் எழுதுனேன். ஓகேங்களா? ஸோ வாசல் கூட்டல் எல்லாம்ன்றதா வந்தால் தான், எல்லாம்னு வந்தால் தான் வாசல் எல்லாம். இங்கே ஒரு இல்லு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்படி வந்தால் தான் வாசல் கூட்டல் எல்லாம். இது வாசல் கூட்டல் எல்லாம், வாசல் எல்லாம். படிக்கும்போதே கரெக்டாக படிச்சுன்னா ஆன்சர் போடலாம். வாசல் எல்லாம், ஆன்சர் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பொருந்தாதை தேர்வு செய்க. தாய்மொழி, தமிழ்தாய், விற்கொடி, மனமகிழ்ச்சி. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லலாம், தமிழ்தாய், விற்கொடி, மன மகிழ்ச்சி. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் டீப்பாக யோசிச்சுன்னா புரியும். ஓகேங்களா? அதாவது தமிழ் தாய், தமிழ் கூட்டல் தாய், இங்கே வந்து இத்து வந்து தோன்றிருக்கு. அப்போது ஒரு தோன்றல் விகாரம். ஓகேங்களா? மனம் மகிழ்ச்சி, மனம் கூட்டல் மகிழ்ச்சி. ஓகேங்களா? இம்முன்றது ஒன்று கட்டாயிருக்கு. அப்போ இது வந்து கெடுதல் புணர்ச்சி. விற்கொடி, வில்லு கூட்டல் கொடி, இல்லுன்றது இர்ரா மாறி இருக்குது. அப்போது அது வந்து திரிதல் புணர்ச்சி. ஓகேங்களா? அப்போ தாய்மொழி வந்து எப்படின்னா எந்த ஒரு புணர்ச்சியும் இல்லை, அப்படியே சேர்ந்துருக்கு தாய் கூட்டல் மொழி. அப்போ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ விகார புணர்ச்சி சொல்ல முடியாது. அந்த 3ல் 3 வந்திருக்கு, 1 மட்டும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வலிவர் அப்படின்னு பார்த்தோம்னா நழுவி ஓடுவர். இது எங்கன்னா கலிங்கத்து பரணி 10th புக்கு. பிலம் அப்படின்னு பார்த்தோம்னா மலை குகை. அதே மாதிரி இந்த முளைன்னு வந்தாலும் மலை குகை தான் வரும். ஓகேங்களா? அறுவர் அப்படின்னு பார்த்தோம்னா வலிவர்னா நழுவி ஓடுவர், அறுவர்னா தமிழர். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் 1, 2, 4 சரி. வெங்கரி, வெண்மை கூட்டல் கறி போயிடக்கூடாது. வெங்கரி அப்படின்னா வெம்மை கூட்டல் கறி. ஓகேங்களா? சினம், வெம்மைனா இந்த இடத்துல சினத்தோடு இருக்கக்கூடிய கறி. ஓகேங்களா? அது யானை, அதை குறிக்கும். சரிங்களா? ஆன்சர் வந்து பி. போல் உடன்றன அதிலே தான் வரும். இதெல்லாமே கலிங்கத்து பரணி. போல் கூட்டல் உடன்றன, போல் உடன்றன. ஓகேங்களா? பொருந்ததை தேர்வு செய்க. ஊசிகள் 3ம் 6ம் வா இந்த பக்கம். இதெல்லாம் மீராவோட நூல்கள். இதெல்லாம் அன்னம் விடு தூதுன்றது மட்டும் அவரோட இதழ். ஓகேங்களா? அன்னம் விடு தூது. நெக்ஸ்ட் போகலாம். விலங்கொடித்துன்றது விலங்கு கூட்டல் ஒடித்து. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? விலங்கு கூட்டல் ஒடித்து. நெக்ஸ்ட் வந்து இதம் தரும். இங்கே இம்மு வந்து என்னவா மாறிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இம்முக்கு இனமான, அதாவது இம்மு கட்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த இம்மு கட்டிட்டு இதை கூட்டல் தரும். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா மெல்லினம் வந்து இதாக இருக்கும். ஓகேங்களா? நம்மன. ஓகேங்களா? இந்துன்றது மெல்லினம். ஸோ இத்துக்கு இனமான மெல்லினம் மிகுந்திருக்கும். இதன் தரும் அப்படின்றதான் சரியான ஆன்சர் ஏ. ஓகேங்களா? அடுத்தது பொருந்தாதை தேர்வு செய்ய. நான் அல்லேன். நான் வந்து அல்லேன்னு சொல்லணும். அதேமாதிரி அஃது வந்து அன்று. அதே மாதிரி நீ அல்லை. ஓகேங்களா? நீவீர் அல்லீர் வரணும். அவை அன்று வரணும். ஓகேங்களா? அவை வந்து என்ன வந்திருக்குன்னா அஃது. ஓகே, இதில் என்ன அப்படின்னு பார்த்தா நான்ன்றது ஒருமை. இது எல்லாமே சரிதான். நான் அல்லேன், நீ அல்லை, அஃது அன்று, அவை அல்ல. இது எல்லாமே என்னென்னா கரெக்டான வார்த்தை தான். ஆனால் வந்து அவைன்றது மட்டும் பன்மை. ஓகேங்களா? மற்றதெல்லாம் ஒருமை. நான்ன்றது ஒருமை, அஃதுன்றது ஒருமை, நீன்றது ஒருமை. ஆனால் அவைன்றது மட்டும் பன்மை. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஆன்சர் வந்து டி இதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நம்பர் என்பதன் சரியான பொருளை காண்க. நம்பர் வந்து நம்பர்னா என்னென்னா அடியார். ஓகேங்களா? நம்பருக்கு இது வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா திருமந்திரம் பாட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் சொல்லுவோம் இல்லையா, படமாடா கோயில், அப்புறம் நடமாடா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பருக்கு அப்படின்னா அடியார். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்பருக்கு அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லு வந்து நம்பருக்கு அங்கு. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஜஸ்ட்டு உக்குரல் மெய்விட்டோடும் இந்த விதி தான் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ அதன்படி வருது தான் நம்பருக்கு அங்கு. நெக்ஸ்ட் வந்து படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. இதில் பராபரம் என்பதன் பொருள் என்னென்னா மேலான பொருள் மற்றும் இறைவன் ரெண்டுமே வரும். புக்கில் வந்து மேலான பொருள் மட்டும் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பொருள் விளக்கத்தை பார்த்தீங்கன்னா மேலான பொருள் இறைவன் 2 ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஏ அண்ட் சி தான். சரிங்களா? ஆனந்த வெள்ளம். ஸோ ஈஸியாக சொல்லிடலாம். ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். ஏன்னா மகரம் கெட்டு போயிடும். ஸோ அதுபடி ஆனந்த வெள்ளமாக மாறிருக்கும். ஆன்சர் சி. ஓகேங்களா? ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பாட்டு லைன் மட்டும் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் பேசிக் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? பொருந்தாததை தேர்வு செய்க. இது வந்து நம்ம அயோத்திதாசர் அவர்கள் எழுதிய நூல் இருக்கு இல்லையா, ஸோ அவர் வந்து தொகுத்துருப்பார் சில நூல்களை. ஸோ அதுதான் இது. போகர் 700, சிமிட்டு ரத்தின சுருக்கம், அப்புறம் வந்து பாலவகாடம், அகத்தியர் 200ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே 100ன்னு கொடுத்துருவோம், தப்பு. ஸோ ஆன்சர் வந்து பி. பொருந்தாததை தேர்வு செய்க. அணா, சல்லி, துட்டு. அணா, சல்லி, துட்டுன்றதெல்லாம் வந்து நாணய பெயர்கள். வீசம்ன்றது மட்டும் என்னென்னா நிலப்பெயர். ஓகேங்களா? ஸோ இது 3 வந்து காசு பெயர், இது மட்டும் நிலப்பெயர். நெக்ஸ்ட் வந்து திரிந்தற்று என்பதனை திரிந்து கூட்டல் அற்று. ஸோ சேர்த்து சொல்லும்போது சொல்லிடலாம் திரிந்தற்று. ஓகேங்களா? ஆன்சர் பி.
அது வந்து பொறை மதம் கடைப்பிடிகள் பொச்சாப்பு மனம் அறம். இதில் பொச்சாப்பு என்பதன் எதிர்பொருள் காண்க. பொறை மதம் ஓகேங்களா. பொறை அப்படின்னு வந்தாலே அமைதின்னு அர்த்தம், மதம்னா கொள்கைன்னு அர்த்தம் சரிங்களா. பொச்சாப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சோர்வு அல்லது சோம்பல் சொல்லலாம். ஸோ ஆன்சர் வந்து சி ஓகேங்களா. அப்போ சோம்பல் மடி சோர்வு மூணுமே ஒரே மீனிங் தான். சோம்பல் மடி சோர்வு இதெல்லாமே என்ன சொல்லணும்னா மடினாலும் சோம்பல் தான் சொல்லுவோம் ஓகேங்களா. திருக்குறள் இருக்கும் மடினாலும் சோம்பல் சோர்வு ஓகேங்களா. இதெல்லாம் ஒரே மீனிங் தான். ஸோ ஆப்போசிட் வந்து சுறுசுறுப்பு. பொச்சாப்பு குணங்கள் எல்லாம் என்பனை சேர்த்தது குணங்கள் எல்லாம் ஓகேங்களா. குணங்கள் எல்லாம் இல்லு குட்டலியே இல்லை அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேன்மை ஓகேங்களா. நிறைனா மேன்மை. பொறை அப்படின்னு பார்த்தோம்னாலே பொறுமை சொல்லியிருப்போம். மதம்னா கொள்கை ஓகேங்களா. மையல்னா விருப்பம். படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்தோம்னா படுக்கை கூட்டல் ஆகிறது. ஆன்சர் பி ஓகேங்களா. ஆன்சர் டி ஓகேங்களா. ஸோ தூக்கி கொண்டு. ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னா தூக்கின்றது வந்து ஒரு வினை எச்சம். இந்த வினையெச்சம் எதில் முன்னா இகரத்தில் முடியும். ஸோ இகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சத்தின் வல்லினம் மிகும். ஸோ ஆன்சர் வந்து தூக்கி கொண்டு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பொருந்தாதை தேர்வு செய்க. உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் அன்னை பூமி. ஸோ இந்த அன்னை பூமி மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட புதினம் வந்திருக்கும் ஓகேங்களா. இதுக்கு வந்து அவங்க வந்து தமிழன்னை விருது பெற்றிருப்பாங்க, தமிழ்நாடு அரசோட விருது பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஆமாம், இது வந்து மீதியெல்லாம் உயிர் அமுதாய் அன்பின் சிதறல் நிலாக்கால நட்சத்திரம்லாம் அவங்களோட கவிதை நூல்கள். இது மட்டும் புதினம் நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. தமிழ்நாடு அரசோட விருது பெற்றிருப்பாங்க. ஒப்புமை இல்லாத என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஒப்புமை இல்லாத. மை ஐயில் முடிஞ்சிருக்கா. அப்போது அங்கே என்னென்னா உடம்படும் மையா ஈ சேர்ந்துருக்கும். ஈ கூட்டல் ஈயா மாதிரி இருக்கும். ஒப்புமை இல்லாத ஆன்சர் சி. பொருந்தாததை தேர்வு செய்க. பாக்கு பேச்சு பாட்டு சால்பு. பாக்கு பேச்சு பாட்டு. அப்போ இதில் குசுடு துபுரு சேர்ந்துருக்கு. அப்போ குற்றியலுகரம் என்ன குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். இது மூணு பாக்கு பேச்சு கசட தபர. ஆனால் வந்து சால்பு மட்டும் என்ன அப்படின்னா லான்றது என்ன அப்படி இல்லுன்றது என்ன அப்படின்னு இடையினம். அப்போ இடையின குற்றியலுகரம். இது மட்டும் என்னன்னா இது மூணும் வல்லின குற்றியலுகரம், இது மட்டும் இடையின குற்றியலுகரம். அப்போ ஆன்சர் டி. நெக்ஸ்ட்டு பரவசம் அப்படின்னு பார்த்தாலே மகிழ்ச்சி பெருக்கு தான் ஓகேங்களா. ஸோ துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். பரவி அப்படின்னா வந்து விரவி விட எல்லா திசையிலும் பரவுது. கோடி அப்படின்னு பார்த்தோன்னா எல்லை ஓகே. தன்னெஞ்சி என்ற சொல்லை சேர்த்தல் கிடைப்பது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன தன்னெஞ்சி ஓகேங்களா. ஆன்சர் வந்து பி. தன் கூட்டல் நாடு தன்னாடு தன்னெஞ்சி தான். பூட்டும் கதவுகள். ஸோ பூட்டு கூட்டல் கதவுகள் வரக்கூடாது. பூட்டும் கூட்டல் கதவுகள். ஸோ இங்கே மகர இரு போயிடும். அதுக்கப்புறம் பூட்டு கூட்டல் கதவுகள் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா மகர அதாவது மெல்லினத்துக்கு பதிலாக கான்றது வந்து என்ன வல்லினத்துக்கு பதிலாக மெல்லினம். இதுக்கு இனமான மெல்லினம் மிகும். அதுதான் பூட்டும் கதவுகள். ஸோ இனமான மெல்லினம் மிகும் அப்படின்ற விதிப்படி தான் ஓகேங்களா. ஸோ பூட்டும் கதவுகள் தான் சரியான ஆன்சர். பூட்டும் கூட்டல் கதவுகள் ஓகேவா. வாசல் அலங்காரம் ஈஸியாக போடலாம். இல்லு கூட்டல் லா ஓகேங்களா. வாசல் கூட்டல் அலங்காரம் ஓகேங்களா. ஸோ இந்த இல்லு கூட்டல் லான்றது லாவா மாறிடும். வாசல் அலங்காரம். பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தோன்னா செல்வம். சாஸ்தி அப்படின்னு பார்த்தா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. இது வந்து வானமாமலை அவர்கள் எழுதிய வீரபம்மு கதைப்பாடல் அதில் வரும் இது ஓகேங்களா. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பொருந்தாததை தேர்வு செய்க. எந்தைனா எம் தந்தை என்னுடைய தந்தைன்னு அர்த்தம். போது அப்படின்னா பொழுதோட மருவு தான் போது. குழந்தை அப்படின்னா நம்ம சொல்லணும்ல கும்பகோணம். கோவான்றது மருவு கிடையாது, கோவைன்றது தான் மருவு. அப்போ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட்டு வந்துடலாம். உறவு நீர் அழுவம் அப்படின்னு வந்தாலே பெருநீர் பரப்பு நம்ம சொல்லணும் இல்லையா. இத்துறையில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அதான். உறவு நீர்னா பெருநீர் பரப்பு, அழுவம்னா கடல் ஓகேங்களா. ஸோ நாவாய்ன்றது என்னென்னா வங்கம் கப்பல் சொல்லலாம். காற்றுனா அழுவம்னா காற்று, அழுவம் இல்லை வங்கம்னா காற்று ஓகேங்களா. அசும்புனா நிலம் ஓகேங்களா. விசும்புனா வானம், அசும்புனா நிலம். அடுத்தது வங்கம்னா கப்பல் சொல்லலாம் ஓகே. நீகான் அப்படின்னு பார்த்தோம்னா நாவாய் ஓட்டுபவன். எள்ளுனா வந்து பகல். மாட ஒல்லேரினா கலங்கரை விளக்கம் ஓகேனா. இது வந்து பெரும்பானாற்று படையில் வரும் பாட்டு. கரிலூர் உருத்திரங்கனார் எழுதினா பெரும்பானாற்று படை ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு பொருந்தாதை தேர்வு செய்க. களம் அப்படின்னு பார்த்தோம்னா களம் வங்கம் நாவாய் இது மூணுமே என்னென்னா பெரிய கப்பலை குறிக்கிறது. ஓடம் தோணி பக்ரி இதெல்லாம் பார்த்தோம்னா சிறிய இதை கொண்டது, மரக்கலங்களை கொண்டது. ஸோ ஆன்சர் வந்து டி ஓகேங்களா. ஓடம். நெக்ஸ்ட் போகலாம். பொருந்தாதை தேர்வு செய்ய. சக்கரம் கமலம் மாதம் சாவி ஓகேங்களா.
பொருந்தாதுல சக்கரம், கமலம், மாதம் இது 3 என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வடமொழி சொல். இது தமிழில் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதெல்லாம் வடமொழி சொல் இதெல்லாமே. ஓகேங்களா. அப்போ சாவின்றது மட்டும் என்னென்னா திசை சொல். ஓகேங்களா. ஸோ வேறு என்ன வரும் திசைனா சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் அப்படின்ற சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாம் வந்து திசை சொல் வந்துடும். இந்த சக்கரம், அப்புறம் கமலம், மாதம், வருடம், விடம் அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வடமொழி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி. உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் இதில் உறவு நீர் என்பதன் எதிர்ச்சொல் காண்க. உறவு நீர்னாலே பெருநீர் பரப்பு, எதிர்ச்சொல்னா சிறு நீர் பரப்பு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி வரணும். மாலை பொழுதினில் மேற்றிசைல்னா மேற்கு கூட்டல் திசை பிரித்து எழுதணும். இதை பிரித்து எழுதுனால எப்படி எழுதுனா மேற்கு கூட்டல் திசை, அதாவது மேல் கூட்டல் திசைன்னு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா மேற்கு கூட்டல் திசை தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. மாணிக்க பருதினா சூரியன். ஸோ காட்சி தரும். இதில் பருதி என்பதன் பொருள் கண்க. பருதினா ஞாயிறு, சூரியன், கதிரவன். அப்போ ஆன்சர் வந்து டி அனைத்துமே. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுதுகிறது திருக்குறள். இதில் வரும். நான் நாலடியார் பாட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா. நாலடியார் வாய்த்து கூட்டல் ஈயன். சரிங்களா. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். புக் பேக்கு. இயற்கை வங்குலாட்ட. இயற்கை வங்குல்னா காற்று. ஸோ ஆன்சர் வந்து சி வரணும், காற்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பொருந்தாததை தேர்வு செய்க. பின்னல், புத்துமன், வேட்டை இதெல்லாமே பார்த்தோம்னா அந்த அந்த சுப்ரபாரதி மணியனோட நூல் சொல்லலாம். கனவுன்றது மட்டும் இல்லை, அது இதழ் இதெல்லாமே மீதெல்லாம் நூல். சரிங்களா. தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் பூரிப்புன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழகுன்னு அர்த்தம். மகிழ்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா. பூரிப்புனா இன்பம், மகிழ்ச்சி. ஸோ அந்த மீனிங்கில் வரும். அப்போது எதிர்ச்சொல் கேட்குறேன். எதிர்ச்சொல்னா துன்பம். ஓகேங்களா. பூரிப்புனா இன்பம், மகிழ்ச்சி ஒரே மீனிங் தான். ஆன்சர் வந்து டி வரும். ஓகேங்களா. எதிர்ச்சொல். பொருந்தாதை தேர்வு செய்ய. வானம்பாடி, குயில், தென்றல் இதெல்லாமே என்ன பார்த்தோம்னா அந்த இதழ்கள். ஓகேங்களா. கவிதை அந்த குரூப் வானம்பாடி குழுன்னு சொல்லுவோம். குயில், தென்றல். ஓகேங்களா. ஸோ மண் வாசல்ன்றது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு சிறுகதை அது மாதிரி வந்துடும். சரிங்களா. ஓகே. அடுத்தது ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரினா குதிரை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா. கரினா யானை, பரினா குதிரை. அடுத்து வந்து நிறைனா மாடு, ஆனா. பொருந்தாத ஓசையுடைய சொல். பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால், திரும்பகையில் இதெல்லாம் ஆள்னு வருது. ஸோ கொஸ்டினே பொருந்தா ஓசை தான். பாய்கை ஆள், மேன்மை ஆள், அடிக்கை ஆள், திரும்பகை இல்லில் முடியுது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி. புக் பேக் இது. பின்னொற்றில் மலையை குறிக்கும் சொல் என்ன பார்த்தா வெறுப்பு. மலைனா வந்து வெறுப்பு. காடுனா அடவி, கான் சொல்லுவோம். கழனினா வந்து அல்லல் அப்படி சொல்லலாம். இல்லைனா பலனம் சொல்லலாம். அல்லல்னா சேரு, பலனம் அல்லது செரு சொல்லலாம். ஓகேங்களா. அதுதான் வயல், கழனி. புவின்றது வந்து தாரணி, தரணி அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஓகேவா. கட்டி அடித்தல் என்பதை சேர்த்தல் தருகிறது கட்டி அடித்தல். ஓகே. இது வந்து பரியாகுமே அந்த பாட்டில் தான் வரும். இது காலமேக புலவரோட இரட்டர மொழிதலில் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பொருந்தாதை தேர்வு செய்க. எழுது, பாடு, நடி. எழுதுன்றது ஒரு வினை, பாடுன்றது ஒரு வினை, நடின்றது ஒரு வினை. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா பகுதி. ஓகேங்களா. அதாவது வந்து கட்டளையாக இருக்குது. ஓகேங்களா. அடிசொல் மட்டும் இருக்குது, வேர்ச்சொல் மட்டும் எழுது, பாடு, நடி. ஆனால் படித்தல் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா படித்தல் விகுதி பெற்று வந்திருக்கு. அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஸோ இதெல்லாம் என்னென்னா விகுதி பெறாத அந்த முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி. இடராளி நீங்குவே இத்தொடரில் அடிக்கொடுத்த எதிர்ச்சொல். இடர்னா துன்பம். ஸோ அதோட எதிர்ச்சொல் கேட்குறோம். அப்போ இன்பம். அறம் கூட்டல் கதிர் என்பதை சேர்த்தெழுது அறக்கதிர். மகரம் போயிடும். ஸோ அறக்கதிர். கண் இல்லது என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கண் இல்லது. ஒரு கண் அதாவது ஒரு ஒற்றுக்கு முன்னாடி தனி குறில் இருந்துச்சுன்னா தனி குறில் அடுத்து ஒற்று இருந்தால் அந்த ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ற ஒரு விதிப்படி 2 இன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் இல்லது இன் கூட்டல் நீ மாறும். ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் போகலாம். விளைநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அறநெறிச்சாரம் அதில் வரும். விளைநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சொல். ஓகேங்களா. இனிமையான சொற்கள். விதை அப்படின்னு பார்த்தோம்னா ஈகையே விதையாக. கலைன்றது வந்து என்னென்னா வன்சொல் தான் கலை. உரம்னா உண்மை, வாய்மைன்னு கொடுப்பாங்க. வாய்மை உண்மைனாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து எளிதுக்கு இதெல்லாம் எதிர்ச்சொல். எளிதுனா அரிது சொல்லலாம். ஓகேங்களா. கஷ்டம். ஈதல்னா கொடுக்கறது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஈதல்னா கொடுக்கறது. ஏற்றல் நான் கொடுக்கறனா வாங்குறேன் அப்படின்னா ஏற்றல். அந்நியர், உறவினர். இரவலர், புறவலர். ஓகேங்களா. இரவலர்னா கேட்குறவர், புறவலர்னா கொடுக்குறவர். அடுத்து வந்து பொருந்தாதை தேர்வு செய்க. ஆள், அரசு, பலா. அரசு ஆள்னா ஆலமரம், அரசுனா அரச மரம், பலானா பலாமரம். ஆனால் நெல்லுன்றது மட்டும் தானியம். இதெல்லாம் மர வகைகள். ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி. சாந்தம்னா அமைதி. ஓகேங்களா. இது வந்து இதில் வரும். இயேசு கவியத்தில் அந்த அதில் வரும். மாலை கால சம்திங் வரும் இல்லையா. கண்ணதாஸ் வந்து அதில் இருக்கும். மகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலைக்கால போதனை சம்திங் வரும் அதில். ஓகேங்களா. ஸோ மகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பு. தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை. ஓகே.
காய்த்தே மில்லத் என்ற சொல் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். இது வந்து அரபு சொல், அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். சீர் இளமை, சீர்மை கூட்டல் இளமை தான் சரியான ஆன்சர். சீர் கூட்டல் இளமை புக்கில் இல்லை, எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி குழம்பு தான் இதை கொடுத்துருவோம், அதே மாதிரி தான் இடம் கூட்டல் புறம் தான் சரியான ஆன்சர். சீர்மை கூட்டல் இளமை தான் சரியான ஆன்சர். பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. ஓகேங்களா, பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு. அடுத்து வந்து அணுகு, எதிர்ச்சொல் அணுகு தெளிவு. அணுகுனா வந்து என்ன சொல்லணும்னா விலகு. ஓகேங்களா, அணுகுனா நெருங்கு, விலகுனா தான் தூரம். ஐயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயம்னா எப்படி சொல்கிறோம், பயம். ஓகேங்களா, ஐயம்னா பயம், தெளிவு. ஓகே, உண்மை பொய்மை. அடுத்து வந்து இங்கே வந்து உண்மை வரக்கூடாது, ஊக்கம். ஊக்கம்னா சோர்வு. ஸோ 4 1 2 3 கொஸ்டினை மாற்றிங்க கொஞ்சம். இல்லாது இயங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். ஸோ இல்லாது இயங்கும் இதுதான் வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாது இயங்கும் ஆன்சர் வந்து சி. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம், அவ்வளோதான். மா ஐ இது ஊ இல்லை ஓகேங்களா, இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ மா ஐ மற்று, அதாவது ஐன்றது வந்து மற்று இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள். ஓகேங்களா, இடைச்சொற்கள். அதாவது சொல்லணும் இல்லையா, அவனை பார்த்தாயா, அவன் கூட்டல் ஐ வேற்றுமை உருபு. ஐன்றது வந்து இங்கே ஓரெழுத்து ஒரு மொழி இல்லை, ஐன்றது வந்து வேற்றுமை உருபு. அவனை பார்த்தாயா, அவனும் இவனும் வந்தான் மற்று, அவன் வந்தான் மற்றும் சென்றான். அப்போ மற்றுன்றது என்னென்னா இடைச்சொல். இதெல்லாமே இடைச்சொற்கள். மான்றது மட்டும் இடைச்சொல் அல்ல. ஓகேங்களா, அது வந்து உரிச்சொல். மான்றது என்ன இடத்துல உரிச்சொல். ஸோ அப்போ ஆன்சர் வந்து மா தான். இது மிஸ்டேக், கொஞ்சம் என்னோட தப்பு தான், மாற்றிங்க. ஓகேங்களா, ஸோ மலை எல்லாம் போது மலை எல்லாம். ஓகேங்களா, மலை எல்லாம் வரக்கூடாது, எல்லாம்னு வந்தால் தான் எல்லாம் வரணும். மலை எல்லாம். சொல்லும் பொருளும் தரவற்றை தேர்வு செய்க. முற்றும் முழுவதும். வீழும் அப்படின்னா விழும். கும்பி அப்படின்னா வயிறு. கருணைனா அன்பு கிடையாது, இரக்கம். ஓகேங்களா, கருணைனா இரக்கம் காட்டு அப்படின்னு வரணும். ஓகேங்களா, அருள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து டி. கொங்கலர் ஈஸியாக சொல்லலாம். ஓகேங்களா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்தம்னா உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். தூற்றும்படி என்பதன் எதிர்ச்சொல் காண்க. தூற்றும்படி அப்படின்னா புகழும்படி. ஓகேங்களா, தூற்றும்னா இகழும்னு அர்த்தம், அதுக்கு எதிர்ச்சொல்னா புகழும்படி. இலைத்து என்பதன் சரியான பொருள் என்ன, இந்த இலை வந்தாலே ஒன்று நூல்னு சொல்லலாம், அல்ல இன்னொன்று வந்து பதித்து. இப்போ வந்து மரத்தை வந்து இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இலைத்துனா பதித்துன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இந்த மெலிந்துனா இலை, இந்த லை வரணும். ஓகேங்களா, இந்த லை வந்தால் மெலிந்து, இந்த சிறப்பு லை இழைத்து அப்படின்னு வந்தால் பதித்து. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல். உதித்தனா தோன்றியன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து எதிர்ச்சொல் கேட்குறோம், மறைந்த. உள்ளுவதெல்லாம். ஓகேங்களா, ஸோ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உள்ளுவதெல்லாம் இதுதான் சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, உள்ளுவதெல்லாம். அவங்க குறிக்கும்போது மாற்றி ஏபிசிடின்னு குறிக்கும்போது மாற்றி குறிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து உள்ளுவதெல்லாம். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல்தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். எங்கே வருது இது வந்து சீராபுராணம். ஓகேங்களா, சீராபுராணத்தில் வரும். தீன் சொன்னாலே என்னென்னா மார்க்கம். தீன்னா மார்க்கம். ஓகேங்களா, மார்க்கம். அடுத்து வந்து மேவும் மென்மை மூக்கு உரம் பெரும் பன்மை. மேவும் மென்மை மூக்கு. மென்மைனா மெல்லின எழுத்துக்கள். ஓகேங்களா, மெல்லின எழுத்துனா நமன. அது எங்கன்னா நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போதே தெரியும், எங்கன்னா மூக்குலேருந்து தான் பிறக்கும். உரம் பெரும் பன்மை. வன்மைன்னு அர்த்தம் வன்தொடர், கசட தபர. இது எங்கேருந்து பிறக்கும்னா உரம்னா மார்புலேருந்து பிறக்கும், அதுதான் சொல்கிறோம். அப்போ உரம்னா வலிமைன்னு அர்த்தம், வலிமைனா தான் அது பேர் வன்மை. ஸோ அதனால் வந்து அது எங்கேருந்து பிறக்கும் அப்படின்னா மார்பு. இந்த இடத்துல உரம்ன்றது மார்பை சொல்கிறாங்க. மென்மைனா மெல்லின எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்கும் அப்படின்னா மூக்குலேருந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. இடையின எழுத்து வந்து கழுத்து. இடையின எழுத்துக்கள் வந்து கழுத்துலேருந்து பிறக்கும். பொருந்தா தொடரை கண்டிருக்க. இழிந்த பிறப்பாய் விடும். பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். இது வந்து திருக்குறள். இதெல்லாம் ஏதம் படு பாக்கறிந்து பிறப்பொழுக்க குன்ற கெடும். இது எல்லாமே என்னென்னா திருக்குறள். ஆனால் இந்த செல்வத்து பயனை ஈதல் மட்டும் புறநானூறு. ஓகேங்களா, நம்ம நக்கீரர் எழுதியிருப்பார்லே அந்த பாட்டு இது. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பம் எண்ணினே தப்புன பலவை, அந்த பாடல் இது. பொருந்தா சொல்லை கண்டறிக. இவன் உவன். ஓகேங்களா, எவன் வந்து வினா. இது வந்து என்ன, இதெல்லாம் வந்து சுட்டு பெயர்கள். அவன் இவன் உவன் இதெல்லாமே சுட்டு பெயர்கள். எவன்றது மட்டும் என்னென்னா வினா பெயர் இது. ஓகேங்களா, ஸோ வினா திரிபு அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா எவன் தான் இங்கே ராங்கானது. ஓகேங்களா, அவன் இவன் உவன் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் உவன்ற ஒரு இடை சுட்டு இருந்துச்சு, தூரத்துலையும் இல்லாமல் கிட்டையும் இல்லாதவங்களை கூப்பிட்றதா வந்து இவன், இது உவன். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இதுக்கு மாற்றி குறிங்க. ஓகேங்களா, ஆன்சர் மாற்றிட்டேன். ஆன்சர் வந்து டி வரணும். ஓகே, 123க்கு ஆன்சர் வந்து பி.
ஓகேவா? ஸோ எது வரக்கூடாது அப்படின்னா உவன் வந்து சரிதான். ஏன்னா அவன், இவன், உவன் இது 3 எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டு பெயர்கள். எவன்றது மட்டும் வினா பெயர், வினா திரிபு. ஓகேங்களா? ஸோ இப்போ எவன் தான் வரணும் ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாம். புனையிலும் புல்லெனும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. புல்லுன்னு வந்தால் புல்லுனா கீழான அர்த்தம். திருக்குறளில் வரும் புனையினும் புல்லெனும் நட்பு. புல்லுனா கீழான, தாழ்வான, தாழ்ந்தன்னு அர்த்தம். அப்போது அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டால் மேலான. ஓகேங்களா? ஆன்சர் மேலான. விரிமலர் கற்றை வேரி பொழிந்திலி வெற்பு வைப்பார். இதில் வேரி என்பதன் பொருள் விரிமலர் கற்றை வேரி பொழிந்திலி வெற்பு வைப்பார். வெற்புனா மலைன்னு சொல்லுவோம். ஸோ வேரி என்பது என்ன? தேன். ஓகேங்களா? விரிமலர் விரிந்த மலரோட கற்றையில் தேன் பொழிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பாட்டு. ஸோ ஆன்சர் வந்து தேன். ஓகேங்களா? வசியும் வளனும் சுரக்க. வசி அப்படின்னா மலைன்னு அர்த்தம். ஸோ வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்து. இதில் வசி என்பதன் பொருள் என்ன? மலை. வசினா மலை, வதுவைனா திருமணம். ஓகேங்களா? ஸோ தீன்னா மார்க்கம். கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, அதான் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆன்சர். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதே அதனோடு ஒன்று அறிவது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொடு உணர்வு. உற்றறிவது தொடு உணர்வு. இரண்டறிவது அதனோடு நாவு. நாவுனா சுவை. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த உற்றறிவதே இவ்வடிகளில் அதனோடு என்பதை எதை குறிக்குது? ஒன்று அறிவதே உற்றறிவது அதனோடு. அப்போ இந்த உற்றறிவதை தான் என்ன சொல்கிறோன்னா அதனோடு. அதனோடு நாவு. ஓகேங்களா? சுவை இருந்தால் அது வந்து ரெண்டாவது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து தொடு உணர்வு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அணித்திருந்து இட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். இதில் அணித்து என்பதன் எதிர்ச்சொல். அணித்துனா என்ன அர்த்தம்னா அருகில்னு அர்த்தம். ஓகேங்களா? அணித்தல்னா அருகில். அதோட எதிர்ச்சொல் கேட்குறோம் தொலைவில். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று போனால் அருகாமை. அருகாமைன்றதும் எதிர்ச்சொல்லு தான். அருகிலோட எதிர்ச்சொல்லு தான் அருகாமை. அருகில்னா கிட்டன்னு அர்த்தம். அருகாமைனா கிட்ட இல்லை, தொலைவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து அருகில். அருகில்னா கிட்டன்னு அர்த்தம். அருகாமைனா தூரம்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் ஏ அண்டு சி. பூவாது காய்க்கும் மரமுலை நன்றறிவார் மூவாது மூத்தர். இது சிறுபஞ்சமூலம் 9ஆம் புக்கு. நூல் உள்ளார் தாவா. இதில் தாவானா என்ன அர்த்தம்னா கெடாதிருத்தல்னு அர்த்தம். ஆனால் அதோட எதிர்ச்சொல் கேட்குறோம். ஸோ எதிர்ச்சொல் வந்து கெட்டு போதல். தாவானா கெடாதிருத்தல்னு அர்த்தம். கோடெல்லாம் மட அன்னம். கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம். கோடுனா கரை, குளத்துக்கரை. ஸோ குளமெல்லாம் கடல் அண்ணன். கடல் அண்ணனா போலன்னு அர்த்தம். இதில் கோடு என்பதன் பொருள் வந்து குளக்கரை. ஆனால் கோடுனா கொம்பு, மலை உச்சி, கோடிக்கரை எல்லாமே குறிக்கும். ஆனால் இந்த பாட்டில் என்ன அர்த்தம்னா குளக்கரைன்னு அர்த்தம். புரைதப பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே. இதில் புரைதப இது எதில் வரும்னா இதில் வரும். நம்ம ராவணகாவின்னு நினைக்கிறேன். புரைனா குற்றம் அர்த்தம். புரைதப பறித்து. ஸோ இங்கே புரைதப என்பதன் பொருள் காண்க. புரைனா குற்றம், தபனா அற்றுன்னு அர்த்தம். குற்றம் அன்றி. ஓகேங்களா? புரைதப அப்படின்னு சொன்னோம்னா குற்றம் இன்றி. ஓகேங்களா? ஆனால் புரைன்னு கேட்டால் குற்றம், புரைதபன்னு கேட்டால் குற்றம் இன்றி. அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில். இதில் முருகியம் அதே தான், நம்மளோட ராவண கவியம் தான். முருகியம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சிப்பறை. ஓகேங்களா? என்பதன் பொருள் அருவியம் முருகியம். அருவி வந்து கொட்டுது இல்லையா, மேலேருந்து கொட்டும். அது எப்படி இருக்குன்னா குறிஞ்சிப்பறை. ஓகேங்களா? அது ஒலி வந்து குறிஞ்சிப்பறையை தட்டினா ஒலி வரும் இல்லையா, அந்த ஒலிக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து டி. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே. இது வந்து நம்மளோட இதில் வரும்னு நினைக்கிறேன். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இன்று மேலார். இதில் சூழ் என்பதன் பொருள் என்னென்னா கரு. ஒன்று வந்து பெரிய புராணம் வரலாம், அப்படி இல்லைன்னா திருத்தக்க தேவை எழுதிய சீவக சிந்தாமணி, அது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு பாட்டு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து சூழ் என்பதன் பொருள் என்னங்கன்னா கரு. ஓகேங்களா? கரு. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது எனில் வெகுளி போக்கு. இதில் அறம் என்பதன் பொருள். இது வந்து யசோதர காவியம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆக்குவது எனில் அறத்தை ஆக்குக, அதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து நற்செயல். ஓகேங்களா? ஸோ என்னென்னா அறம் என்பது என்ன, நற்செயலை சொல்லும். ஓகே, நற்செயல். மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகி இரு நிலத்து ஊழியம். இதில் மீண்டி என்பதன் பொருள் காண்க. ஸோ செறிந்து திரண்டு. மீண்டும் பீடி உயர்வு ஈண்டி அவற்றுக்கு உள்ளீடாகிய இரு நிலத்து ஊழியம் விசும்பு நம்ம படிப்போம் இல்லையா, இது வந்து எங்கன்னா பரிபாடல். ஓகேங்களா? செறிந்து திரண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஈண்டினா செறிந்து திரண்டு. பீடுனா சிறப்புன்னு அர்த்தம். பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. முல்லை, தோன்றி, கொன்றை, வேங்கை. இதெல்லாமே முல்லை, தோன்றி, கொன்றை இதெல்லாமே முல்லை நில பூக்கள். அதாவது மழை காலத்தில் தோன்றக்கூடியது. வேங்கைன்றது மட்டும் குறிஞ்சி நிலம் பூ. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் என்றதால் மெத்த வணிகளும் மேலால். இதில் துய்ப்பது என்பதன் பொருள் என்னென்னா, துய்ப்பதுனா தருதல் மற்றும் கற்பது. அதாவது வந்து முத்தமிழ் முச்சங்கம் ரெண்டுத்தையும் சொல்லுவோம். முத்தமிழ் சொன்னால் முத்தமிழ் வந்து என்ன தருது அப்படின்னா சங்கு வந்து நம்ம கடல் வந்து சங்கு தருது, அதில் வந்துடும். முத்தமிழ் வந்து தமிழை கற்பிக்குது. ஸோ தருதல் கற்பது ரெண்டுமே வரும். இது வந்து
அந்த கடலோடு தமிழை கம்பேர் பண்ணி பாடக்கூடிய ஒரு இது ஸ்லேடை ஓகேங்களா, இரட்டுற மொழிதல் பாட்டு சந்தகவி ராயர் அவர் பாடியிருப்பார் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக அது குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நான் செக் பண்ண டைம் இல்லை எனக்கு ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி ஆன்சர் ஏபிசிடி மாற்றும்போது இவங்க தப்பாக குறிச்சிட்டுக்கிறாங்க ஓகேவா. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் இதில் அப்டேட் பண்ணிட்டேன் ஓகேவா. நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நம்ம 193 கொஸ்டின் கேட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதில் மிஸ்டேக்ஸ் இருக்காது, அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ செக் பண்ணிட்டேன், இதில் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, சாரி ஓகேங்களா. அடுத்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ தமிழ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த சொற்பொருள், எதிர்ச்சொல் தருக, இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, ப்ளஸ் வந்து கலைச்சொல் அறிக, இது மட்டும் நம்ம சரியாக போட்டுட்டோம்னா மீதியெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். இது மட்டும் தான் படிக்க வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ பை நியோ.